Hello friends, welcome to JavaScript Tamil tutorial part 15. நான் சீனு. போன கிளாஸ்ல if statement if else பத்தி பார்த்தோம். இப்போ வந்து nested if else பத்தி பார்ப்போம். நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். வேரியபிள் x அதுல சீனு அப்படின்ட்டு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபங்க்ஷன் அதாவது string யூஸ் பண்ணிருக்கேன். இங்க தெரியுதுங்களா, வேரியபிள் xல string யூஸ் பண்ணிருக்கேன். இதுவரை நீங்க நம்பர்ஸ் இல்லனா ஃபுல் நேம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணதுல நம்பர்ஸ் மட்டும் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிருப்போம். இப்போ பாத்தீங்கன்னா நேம்ஸ் அதாவது நேம் அது இது மாதிரி வந்தா string அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கொட்டேஷனுக்குள்ளார நான் string யூஸ் பண்ணிருக்கேன். string யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் இப்போ நான் நேம்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். மணி அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெஸ்டட் if else பற்றி எழுத போகிறேன். x is double equal to சீனு அப்படின்னு போடுறேன். அதாவது எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு சீனுவாக இருந்தால் கண்டிஷன் கீழே இறங்கும். if and the second condition போகுது பாருங்க. செகண்ட் வந்து if y is equal to மணி அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ நான் ஃபங்க்ஷன் எழுதுறேன். அவுட்புட் ஃபங்க்ஷன் கொட்டேஷனுக்குள்ளே எழுதிடுறேன். ஏன்னா அப்போ அப்படியே டிஸ்பிளே ஆகும். சீனு இஸ் மங்கி ஃபேன் அப்படின்னு எழுதிடுறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க, சும்மா தான் எழுதுனேன், மற்றபடி மங்கிக்கெல்லாம் ஃபேன் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் இந்த இஃப் கண்டிஷன் நான் எழுதியிருக்கேன். இந்த இஃப் கண்டிஷனுக்கு இந்த எலிமெண்ட்டை ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு எதுவுமே இங்கே ஃபில் ஆட் பண்ணல. நம்ம கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எது யூஸ் பண்ணாலையும் ஒவ்வொரு எலிமெண்ட்க்கும் இன்னொரு எலிமெண்ட் கன்ஃபார்மாக போட்டாகணும். அப்படி போடணும்னா அது ஒழுங்காக ரன் ஆகாது, எரர் காட்டும். இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். ரன் பண்ணி பார்ப்போம். சீனு இஸ் மங்கி ஃபேன் அப்படின்றது வந்துருச்சு. அதாவது இப்போ இந்த கண்டிஷன் x is equal to சீனு அப்படின்றது ஈக்குவல், இங்கேயும் சீனு இங்கேயும் சீனு ஈக்குவல் ஆயிரும். அதேமாரி இங்கே மணியும் ஈக்குவல் ஆயிரும். ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இது ரன் ஆகும். ஒருவேளை ஃபால்ஸ் ஆனால் என்ன ஆகும் அப்படின்றீங்களா, அதுக்கு தான் இப்போ நான் இன்னொன்று எழுதி காட்ட போகிறேன். பாருங்க, ஒருவேளை ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்ஸ் உங்களுக்கு தெரியும். ட்ரூ ஆனால் ஒன்று ஃபால்ஸ் ஆனால் ஒன்றுன்ட்டு. ஃபால்ஸ் ஆக்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு டாக்குமெண்ட் டாட் ரைட் ஸ்லாக் கொட்டேஷன் உள்ளார போட்டுறேன். அது வந்து மணி இஸ் மங்கி பாய் அப்படின்னு எழுதிடுறேன். என் தம்பி இல்லை, அதனால தான் நான் எழுதுறேன், இல்லைன்னா அடிச்சிருவான் என்னால். கொட்டேஷன் போட்டுக்கோங்க, இங்கே மேலேயும் கொட்டேஷன் போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டோம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன் பாருங்கள். சீனு இஸ் மங்கி ஃபேன் அதே தான் வந்திருக்கு. ஏன்னா எந்த மாற்றமும் வரல, ஏன்னா கண்டிஷன் ரெண்டுமே ட்ரூ. இப்போ நான் கண்டிஷன் இப்போ மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். மணின்றது பதிலாக வேறு நேம் ஏதாச்சும் எழுதிடுறேன், டாக்குமெண்ட் அப்படின்னு எழுதிடுறேன். அப்போது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும், இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆனால் இந்த ப்ரோக்ராம் போகாது, அதாவது இந்த அவுட்புட் ஃபங்க்ஷனுக்கு போகாது, எல்ஸாக மாறும். பாருங்கள் என்ன காட்டுறேன். சரி, இங்கே வந்து
இங்கே பார்த்தீங்கன்னா நான் மணினே எழுதிக்கிறேன், இங்கே மட்டும் மாற்றிடுறேன். அப்படின்றதுக்குள்ள மேன் அப்படின்னு போட்டு இப்போ சேவ் பண்ணுறேன். வரல. எங்கேயாச்சும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்குறேன் இருக்கும். டாக்கு சாரி பார்த்தீங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே வந்து ரெண்டும் ஈக்குவல் பண்ணிட்டேன். இங்கே சீனுன்றது இங்கே ட்ரூ ஆயிரும், ஆனால் இங்கே ஃபால்ஸ் ஆயிரும். ட்ரூ ஆனும்போது இது அவுட்புட் வரும் அப்படின்றத காட்டினேன். இப்போ ஃபால்ஸ் ஆனப்போ இது அவுட்புட்டாக வரணும். இப்போ பாருங்கள் நான் காட்டுறேன். இங்கே மேன் அப்படின்னுக்குது, இங்கே மணின்னு இருக்குது. அப்படின்னா இங்கே வரும்போது ஃபால்ஸ் ஆகிடும். அப்போது இது பிரிண்ட் ஆகாது, இதுதான் பிரிண்ட் ஆகும். பாருங்கள் காட்டுறேன். இதுங்களாம் மணி இஸ் மங்கி பாய் அப்படின்னு வருது. ஒருவேளை ட்ரூ ஆச்சுன்னா பாருங்கள் மணி சேவ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் தெரியுங்களா, சீனு இஸ் மங்கி ஃபேன் அப்படின்னு வந்துடுச்சு. மறுபடியும் ஒரு டைம் ஃபால்ஸ் ஆகி காட்டுறேன். ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா மணி இஸ் மங்கி பாய் அப்படின்னு வந்துடுச்சு. ட்ரூ ஆகும்போது இது ட்ரூ ஆச்சுன்னா அடுத்த கண்டிஷன் இங்கே வரும். இது வந்து ஃபால்ஸ் ஆச்சுன்னா இதுக்கு மாறிக்கும். ட்ரூ ஆச்சுன்னா இது வரும். இங்கே மட்டும் இல்லைங்க, இது இப்போ இங்கேயே இன்னொரு இஃப் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பதிலாக இதை கேன்சல் பண்ணிட்டு இது கீழே இது கீழே ஒரு கண்டிஷன் எழுதலாம். அது கீழே எத்தனை இஃப் கண்டிஷன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் நெஸ்டட் இஃப் எல்ஸ் அப்படின்றத. நீங்கள் இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பிங்கில் இல்லை இந்த அந்த ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ரொட்டேஷன் மாதிரியோ இல்லை ஒரு வீடியோ ப்ளே பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினைக்கும்போது இந்த இஃப் எல்ஸ் யூஸ் ஆகும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், குழப்பிக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ்